அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வழக்கு எதோட ஒப்பிடப்படுகிறதுனா, கடந்த ஆட்சியுடைய இறுதி ஆண்டில் இந்த ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் அப்பா பையனுடைய அந்த லாக்அப் மரணத்துடைய சம்பவத்தோட ஒப்பிடப்படுது. அவன் ஒரு ஷீட்டரோ இல்லை 1-2 கேஸோ இந்த மாதிரி எதுவுமே அந்த பையன் பேர்ல கிடையாது. உழைச்சி வாழணும்னு நினைச்ச பையன். ஆமா. என்ன அந்த கோயில் இதில் என்ன கொடுக்க போறாங்க? 10,000 கிடைக்கும். இத்தனைக்கும் டெம்பரரி ஸ்டாஃப்ஸ் அந்த பையன். டெம்பரரி ஸ்டாஃப், ஒப்பந்த ஊழியர், செக்யூரிட்டி. அதில் என்ன அப்போ நேர்மையாக உழைச்சி வாழணும்னு நினைக்கிற பையன் இந்த மாதிரி எடுத்தா மாட்டிக்கும் தெரியாதா? அது குற்றமா இல்லையான்னு இப்போ வரைக்குமே தெரியல. அந்த பையன் நகை எடுத்தானா இல்லையான்னு கூட இப்போ வரைக்குமே தெரியல. புகார் கொடுத்தது யாரு? புகார்தாரர் சொல்றாங்க அவங்க ஒரு ஸ்கேன் சென்டருக்கு போயிட்டு தான் கோயிலுக்கு வந்தாங்க. நகை காரில் வச்சு இந்த காணா போச்சா இல்லை வேற எங்கே காணா போச்சுன்றது இப்போ வரைக்கும். போன ஆட்சியில் ஸ்டாலின் கேட்டார், இந்த ஆட்சியில் எடப்பாடி கேட்குறாரு. பொதுவாக எல்லோரும் கேட்பது என்னது? லாக்அப் டெத்துனா அது கொலை. ஆமாம். அதற்கு சம்மந்தப்பட்டவங்க மேலே கொலை வழக்கு பதிவு பண்ணி உள்ளே போடணும். இது சாத்தான் குளத்தில் மட்டும்தான் நடந்தது. நீங்கள் ஒருத்தரை கைது பண்ணால் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கணும். 24 மணி நேரத்தில் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலில் அடைக்க வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டடி கேட்டு எடுத்துக்கலாம். ரெண்டாவது, அப்படி அவர் குற்றமற்றவரோ இல்லை எதுவோன்னா 24 மணி நேரத்தில் விடுவிச்சிடணும். இந்த ஸ்பெஷல் டீம்னு ஒன்று வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் டீம் கையில் இந்த பையனை ஒப்படைக்க வேண்டிய அவசியம் என்ன? யார் அந்த செக்ரட்டரியேட் சார்? யார் அந்த ப்ரெஷர் கொடுத்த சார்? எஸ்பிஏ ஸ்டேஷனுக்கு வர அளவுக்கு பண்ணவர் யார்? சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகாமல் எதுக்கு மதுரைக்கு கொண்டு போனாங்க? நீங்கள் எங்கெங்கெல்லாம் கூட்டி போய் சிவில் ட்ரெஸ்ஸில் வெளியில் தோப்பில் வச்சு அடிக்கிறது, கோசாலையில் வச்சு அடிக்கிறது, இவங்க கூட்டு போகிறத பொதுமக்கள் பார்த்துருக்காங்க, அடிக்கிறத பார்த்துருக்காங்க. சில இடங்களில் சிசிடிவியே காமிக்கிறாங்க பொதுமக்கள். இதெல்லாம் பாருங்கள் சார், அவங்க கூட்டு போகிறதெல்லாம் தெரியும். லாஸ்ட்டில் இவரை அங்கேருந்து தூக்கிட்டு போனது ஸ்டேஷன்லேருந்து இல்லைல்ல, மேஜிஸ்ட்ரேட் போய் பார்க்குறதும் அந்த இடங்களில் தான். உடஞ்ச பிளாஸ்டிக் பைப்பு, இந்த இரும்பு ராடு, மிளகாய் பொடி கரைசல், ரத்தம் எல்லாத்தையும் மேஜிஸ்ட்ரேட் பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடுச்சு. ஆமாம். தாக்கப்பட்டதுனால மரணம்னு வந்திருக்கும். அந்த அடிப்படையில் இது கொலை வழக்காக மாற்றி, அதான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நல்ல டெவலப்மெண்ட் தான் இதை சொல்லுவேன். ஓகே. கொலை வழக்காக பதிவு செய்து ரிமாண்ட் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல டெவலப்மெண்ட். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டையே உழுக்கக்கூடிய வழக்காக சிவகங்கை இந்த லாக்அப் டெத் நடந்திருக்கு. அது லாக்அப் டெத்துன்னு கூட சொல்ல முடியாது, இல்லீகல் டிடென்ஷன் பண்ணி அந்த பையனை ஒரு மோசமான முடிவு. எஃப்ஐஆர் நம்ம பார்க்கும்போது வலிப்பு இறந்துருக்காருன்னு போட்டிருக்காங்க. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது ஒரு 18 இடங்களில் காயம் இருக்குது. எல்லாமே ஒரு ப்ரூட்டலான காயம். நம்ம டாக்டர்ஸ்கிட்ட கேட்கும்போது இது சாதாரண காயமெல்லாம் கிடையாது, ஒரு 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்கிறத டாக்டர் ஒப்பீனியன் சொல்கிறாங்க. இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு? மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில் ஒரு மிக காட்டமான விவாதமெல்லாம் போய்கிட்டு இருக்கு. மனித உரிமை செயற்பாட்டாளர் எம்பி திவ்யன் அவர்கள் ரொம்ப வீடியோவெல்லாம் நீதிமன்றத்துக்கிட்ட சமர்ப்பிச்சிருக்காருன்னு தகவல். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் அப்டேட் என்ன சார்? என்ன நடந்திருக்கு? லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். இதை ஒரு 3-4 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று, இந்த வழக்கு எப்படி வந்தது, எப்படி கைது நடவடிக்கை எப்படி நடந்தது, கைது கூட கிடையாது, இல்லீகல் டிடென்ஷன் தான். ரெண்டாவது, இவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, என்னென்னலாம் பண்ணாங்க. மூணாவது, இந்த டிஎஸ்பி ஸ்பெஷல் டீம் இது. நாலாவது, அந்த பையன் இறந்தது, அதற்கு இவர்கள் சொல்கிற எஃப்ஐஆரில் சொல்கிற காரணங்கள், இந்த மாதிரி விஷயம். அஞ்சாவது, ஊடகங்கள், எதிர்கட்சிகள், மற்றவர்கள் பண்ணது. ஆறாவது, இன்னைக்கு நடந்திருக்கிற அப்டேட்ஸ். இந்த மாதிரி பல அடுக்குகள் இருக்கு. இது வந்திருக்குது. ஃபர்ஸ்ட், இது இப்போ அப்டேட்ஸ் இந்த வழக்கு எதோட ஒப்பிடப்படுகிறதுனா, கடந்த ஆட்சியுடைய இறுதி ஆண்டில் இந்த ஃபெனிக்ஸ் ஜெயராஜுடைய அப்பா பையனுடைய அந்த லாக்அப் மரணத்துடைய சம்பவத்தோட ஒப்பிடப்படுது. அன்னைக்கு என்னென்னலாம் பேசுனீங்க? அன்றைக்கி இதே முதல்வர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது என்னென்ன பேசினார்? இதே தோழமை கட்சிகள், இப்போ இருக்கிற தோழமை கட்சிகள் அன்றைக்கு இந்த விவகாரம்
முதல்வருடைய ஃபெயிலியரு, முதல்வரை குற்றம் சாட்டி பேசினவங்க ஆமா. இன்னைக்கு காவல்துறையை மட்டும் குற்றம் சாட்டி ஏன் பேசுறீங்க? அதுவும் எப்போ சொல்றாங்க? உடனடியாக ரியாக்ஷன் இல்லை. இந்த மாதிரிலாம் என்ன பண்ணீங்க அப்படின்லாம் எல்லாரும் போட்டு வறுத்தெடுக்க ஆரம்பிச்சோன்னா ஒவ்வொருத்தரா லைட்டாக ரியாக்ட் பண்ணுறாங்க. சண்முகம் நேற்று பேட்டி கொடுக்குறாரு, சிபிஎம் செக்ரட்டரி சண்முகம். அவர் சொல்லும் பொழுது ரிப்போர்ட்டர் கேட்கும்போது அவங்க மேலே பாயிறாரு. என்ன எங்கள் கட்சி நிலைப்பாடு கேட்டிங்களா, நான் சொல்கிறேன், என்ன உங்களுக்கு அவசரம் அப்படின்ட்டு இது கண்டிக்கத்தக்கது எல்லாம் சொல்கிறாரு. ஆனாலும் நீங்கள் கடந்த ஆட்சியில் என்ன பண்ணீங்க? முதல்வரை கண்டிச்சிங்க, அந்த ஆட்சியை கண்டிச்சிங்க. ஆனால் இப்போ காவல்துறையோட நின்றுக்கிறீங்க. சார் சிபிஐக்கு வழக்கம் மாற்றணும்னு சொன்னாங்களே சார் எல்லாருமே. தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்க கூடாது, சிபிஐக்கு மாற்றணும் அழுத்தம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி சிபிஐக்கு மாத்தினாரு வழக்க. சிபிஐக்கு மாத்தினாரு. அப்போ இப்போ அந்த மாதிரி கோரிக்கை எதுவுமே வரல. போலீஸை ரீஃபார்ம் பண்ணோம், அவங்களுக்கு சீர்திருத்தம் கொண்டு வரணும்னு புதுசாக ஒரு இதை எடுத்து உருட்டினாங்க. எந்த வகையிலும் இதை நியாயப்படுத்த முடியாத அளவுக்கு இந்த பிரச்சனை பெருசா ஆகிட்டே போச்சு. பொதுமக்கள் மத்தியில் ஒரு பக்கம் கோபம். ஊடகங்கள் முதல் நாள் நீங்க பார்த்துருப்பீங்க, எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அந்த டிபேட் எல்லாம் விட்டுட்டு பாஜக அதிமுக கூட்டணி உடையுமா, முதல்வர் வேட்பாளர் இவர் இல்லைன்னு சொன்னாருன்ற மிகப்பெரிய விஷயங்களை எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது மிகப்பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டது, விமர்சனத்துக்குள்ளானது. சுமன் ஸ்ரீராமன் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு, என்ன ஒரு டிபேட்டு கூப்பிட்டாங்க, நான் கூட நினச்சேன் லாக்அப் டெத்து சம்மந்தமாக பேசுன்னு பார்த்தா பாஜக அதிமுக கூட்டணி சம்மந்தமாக வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். எவ்வளோ முக்கியமான டைமில் இதை கூட ஊடகங்கள் விவாதிக்க மறுக்கிறீங்களே அப்படின்னாரு. மறுநாள் ஒரு ஊடகத்தில் அவர் கிட்டத்தட்ட வச்சு செஞ்சு விட்டார். அவர் அடுக்கடுக்காக சொன்னது, அந்த பல் பிடுங்கி பல்வீர் சிங் அந்த விவகாரத்தில் அவர் கேட்டதுக்கு பத்திரிகையாளர் போர்வையில் ஒருத்தர் சொன்னது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் அந்த இதை ரிவோக் பண்ணாங்க. அதை கேட்டுக்கிட்டது ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு மறுபடியும் அங்கேயே இது பண்ணாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள். அப்போ ஊடகங்களும் மறுக்க முடியாத அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டிய நிர்பந்தம் வந்தது. இது எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரிலாம் வரும்பொழுது தான் எதிர்கட்சி அறிக்கை மக்கள்கிட்ட இதெல்லாம் போகும்பொழுது அதிசயமாக அதிமுக இதில் பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணதும், நயினார் நாகேந்திரன் உடைய 9 கேள்விகள், அற்புதமான ஒரு அறிக்கை. பொதுவாக அண்ணாமலை இந்த மாதிரி அறிக்கைலாம் கரெக்டாக வரும், பக்காவாக இருக்கும். அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் அறிக்கை நல்ல அறிக்கை சார், நல்ல அறிக்கை, பக்காவாக இருந்தது அந்த அறிக்கை. ஒரு 10 கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த கேள்விகள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நெருக்கடி. இது எல்லாம் வரும்பொழுது கூட முதல்வரோ துணை முதல்வரோ இல்லை சம்மந்தப்பட்ட யாருமே வாயை திறக்கவே இல்லை. குறைந்தபட்சம் காவல்துறை டிஜிபி கூட இது சம்மந்தமாக எந்த வாயை திறக்கலை. இது சும்மா அப்படியே ஒரு இது மாதிரி தான் அரசு தரப்பு அது இதுன்னு எதை போட்டு உருட்டிட்டு இருந்தாங்க. சம்மந்தப்பட்ட அமைச்சர்களோ மாவட்ட அமைச்சர்களோ யாரும் போய் அந்த ஃபேமிலியும் பார்க்கல. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனிக்கத்தக்கது. இன்றைக்கி டெவலப்மெண்ட் என்னென்னா, இவர்களாலே லாஸ்ட்டில் ஒன்றும் பண்ண முடியாமல் ஒரு பக்கம் அதுக்கு முன்னாடி இந்த இது வருது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு 15 இடங்களில் தாக்குதல், காயம் வந்திருக்கு, காதில் ரத்தம் வந்துருந்த மாதிரி கூட குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இது எல்லாம் சாதாரண இல்லை. அதே மாதிரி இந்த பேட்டிகளில் பார்க்கும்பொழுது இவர்கள் கோயிலுடைய பகுதி கூட்டு போனது அதை எல்லா பெண்களும் பார்த்துருக்காங்க. அவங்க பார்த்துட்டு இல்லாமல் சிசிடிவி இருக்குது பாருங்கன்னு காமிக்கிறாங்க. அப்புறம் போட்டு அடிக்கிற சவுண்டெல்லாம் கேட்டு நாங்கள் போனப்போ எங்களை விரட்டி விட்டாங்க. முதல்ல நடத்தி கூட்டு போனாங்க, வேன்லேருந்து இறக்கி வரும்போது ஆட்டோவில் தூக்கி போட்டு ஆட்டோவில் எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ இது எல்லாம் நேரடி சாட்சிகள் பல. இது தம்பியை கூட்டு போய் கூட வச்சு அடிச்சிருக்காங்க, அவர் ஒரு சாட்சி. இந்த சாட்சிகளை பிறல் சாட்சியாக்குற முயற்சிகளும் நடக்கும். ஆனால் இதில் என்ன டெவலப்மெண்ட் நல்ல விஷயம் என்னென்னா, உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போகுது சிபிஐ விசாரிக்க கோரி, அல்லது நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு இது பண்ணணும். இந்த நேரத்தில் நீதிமன்றம் பல கேள்விகளை கேட்டு முதல் கட்டமாக இவங்க மேலே கொலை வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு உத்தரவு. அந்த அடிப்படையில் கொலை வழக்கு பதிவு பண்ணி 5 பேரை ரிமாண்டு. ஆமாம், இந்த இதை தான் எல்லாரும் கேட்குறது. போன ஆட்சியில் ஸ்டாலின் கேட்டார், இந்த ஆட்சியில் எடப்பாடி கேட்குறாரு. பொதுவாக எல்லோரும் கேட்பது என்னது, லாக்அப் டெத்துனா அது கொலை. ஆமாம், அதற்கு சம்மந்தப்பட்டவங்க மேலே கொலை வழக்கு பதிவு பண்ணி உள்ளே போடணும். இது சாத்தான் குளத்தில் மட்டும்தான் நடந்தது. 24 வழக்குகளை நீ விஜய் கேட்டிருக்காரு. 24 வழக்குகள். அவர் பாவம் எங்கே இருந்தாருன்னு தெரில. இன்னைக்கு தான் காலையில் முடிச்சோன்னு தெரிஞ்சுக்குது. இந்த 4 வருஷத்துல 24 கொலைகள் நடந்திருக்கு. லாக்அப் டெத் வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்குறாரு. என்ன பண்ணீங்க வெள்ளை அறிக்கை? இங்கே தலைநகரம் சென்னையில் விக்னேஷ் போனி, அந்த போனி பண்ணப்போ என்ன சொன்னார்னா, முதல்வரே சட்டசபையில் இட்லி சாப்பிட்டு அதனால் அவருக்கு இதாகி செத்து போயிட்டாரு அப்படின்னு. 2 நாளில் போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை வருது. 13 இடங்களில் இதே போல் கடுமையாக தாக்கப்பட்ட காயங்கள் இதெல்லாம். சார் ஹாத்ராஸ் மாதிரி போலீஸை வச்சுக்கல சார் பாடியை எரிச்சாங்க, மிரட்டி உடனடியாக நீங்கள் இது பண்ணணும். அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில்
எந்த அரசு வந்தாலும் காவல்துறைக்கு சாதகமாக பேசுறதும், ம். சில கீழே இருக்கிற காவலாளிகள், காவல்துறையினர் அவர்கள் கொடுக்குற அறிக்கை, அதை வச்சுக்கிட்டு முதல்வர் வந்து சட்டசபையில் படிக்கிறதும் எல்லா ஆட்சியிலும் நான் பார்த்துருக்கேன். இந்த ஆட்சியிலும் அது தொடர்ந்தது. இந்த ஆட்சியில் தொடர்ந்ததுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எப்படி வந்தீங்க 2017லேருந்து நீங்கள் லாக்அப் டெத்து பல விஷயங்களில் நீங்கள் பேசின பேச்சு இது எல்லாமே எழுதி கொடுக்கப்பட்டதா? அந்த ஒரு கேள்வி வரும்ல. உள்ளார்ந்த உளப்பூர்வமாக பேசியிருந்தா நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னும் நம்ம ஆட்சியில் இதே தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு லெஃப்ட் ரைட் வாங்கியிருப்பீங்க. குறைந்தபட்ச நடவடிக்கை வந்திருக்கும். இன்றைக்கும் இந்த கொலை வழக்கு பதிவு நீதிமன்றம் உத்தரவிட்டு பண்ணுறதை நேற்று பண்ணியிருந்தா அரசாங்கமே பண்ணியிருந்தா மரியாதை இருந்திருக்கும்ல. இப்போ அவங்க ரிமாண்டு நல்ல ஒரு முயற்சி, வரவேற்கத்தக்கது. இதில் இன்னொரு கட்டம் என்ன, எஸ்பி சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தில் அவரை தாக்கும் பொழுது காவல் நிலையத்தில் அவர் இருந்தார் அப்படின்னு என்ட்ரி திபேன்னு இன்னைக்கு வாதம் வைக்கிறார் ஹைகோர்ட்ல கிளையில். ஆமாம், அது வச்சு அடிக்கிற வீடியோவெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமாக உடனடியாக எஸ்பி ராவத் வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க, விஆருக்கு போட்டிருக்காங்க. இது ஒரு அடுத்த கட்ட உண்மையிலே டெவலப்மெண்ட். இது இதோடு நிற்குமா நான் கேட்குறேன். ஒரு இப்போ முதல்ல இதுக்கு வர்றேன், குற்றம் நடந்தது, அது குற்றமா இல்லையான்னு இப்போ வரைக்குமே தெரியல. அந்த பையன் நகை எடுத்தானா இல்லையான்னு கூட இப்போ வரைக்குமே தெரியல. புகார் கொடுத்தது யாரு, புகார்தாரர் சொல்கிறாங்க அவங்க ஒரு ஸ்கேன் சென்டருக்கு போயிட்டு தான் கோயிலுக்கு வந்தாங்கன்னு. நகை காரில் வச்சு இந்த காணா போச்சா இல்லை வேற எங்கே காணா போச்சுன்றது இப்போ வரைக்கும் இல்லை. புகார் கொடுத்தால் புகார் கொடுத்தவருடைய புகார் கடிதம் அங்கே ரிசீவ் பண்ணிவிட்டு ஒரு சிஎஸ்ஆர் போட்டு தருவாங்க. ஆமாம், இவர்கள் சிஎஸ்ஆர் போட்டாங்கன்னு கேட்டால் இப்போ நீதிமன்றத்தில் நாங்கள் போட்டுட்டோம், அன்றைக்கே போட்டுட்டோம், 28 போட்டுட்டோன்றாங்க. சரி, அது போலீஸுடைய வாதம். சிஎஸ்ஆர் போட்டுட்டீங்க, எந்த ஸ்டேஷனு? திருப்புவனம் ஸ்டேஷன். ஏன் இப்போ அந்த எஃப்ஐஆரில் பாருங்கள், போலீஸ் எஃப்ஐஆரில் அந்த மானாமதுரை டிஎஸ்பி உடைய இதில் இன்ஸ்பெக்டர் சொல்கிற மாதிரி அந்த எஃப்ஐஆரில் இருக்கும். இந்த மாதிரி புகார் வந்தது, நாங்கள் பிடிச்சி விசாரித்தோம். அதுக்கப்புறம் கண்ணன்றவர் இந்த மானாமதுரை டிஎஸ்பி உடைய ரைட்ரு, ஸ்பெஷல் டீமில் இருக்கு, ஸ்பெஷல் டீம், அவர் வந்து ஐயா வந்து எங்ககிட்ட ஒப்படைச்சார் இது விசாரிக்க. இந்த டீமில் ஸ்பெஷல் டீம் இன்ஸ்பெக்டரு எஸ்பி ராஜேஷ்குமார் ஏதோ பேர் ஒப்படைச்சார். அதுக்கப்புறம் நாங்கள் கூப்பிட்டு போய் விசாரித்தோம் அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி தான் அந்த எஃப்ஐஆர் வருது. அப்புறம் அவரை விசாரித்தப்போ இன்னொருத்தரை காமிச்சார், அவரை கூட்டு வந்து விசாரிச்சா அவரு என்கிட்ட இல்லை, இவர் தான் எடுத்திருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் இன்னொருத்தர் சொன்னார், அவர் இது பண்ண இப்படியே சொல்கிறாப்புல. சிறிது நேரம் ஓய்வு எடுத்து விட்டு மீண்டும் விசாரித்த போது அதெல்லாம் வருது. அதில் வந்து இப்படிலாம் சொல்கிறாரு. தமிழ் சினிமா கதாசிரியர்கள் தோற்றுருவாங்களே சார். நம்ம அதெல்லாம் நீங்கள் வேறு லெவலில் இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டியிலே வாங்கி கட்டினாங்கல்ல, ஒரு மாணவியுடைய கண்ணியத்தை குறைக்கிற வகையில் எஃப்ஐஆர் எப்படி போடுவீங்கன்னு கேட்டார். இதே நீதிபதி தான், எஸ்எம் சுப்பிரமணியம் சார். அவரே தான். இந்த எஃப்ஐஆர் ஏன் மேலதிகாரி பார்க்கலையா, என்ன பண்ணீங்க? ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை சொல்கிறீங்க. ஆமாம், ஆனால் அதை அப்படியே சொல்லுவீங்களா? யார் இது பண்ண? சரி, எப்படி அது வெளியே வந்துச்சுன்னு பல கேள்விகள் வந்துச்சு. இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு இது இல்லை. அதே மாதிரி இதில் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு அவர் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருக்கேன் நகைன்னு சொல்லி கூப்பிட்டு போனார். அங்கே எடுக்கும்போது தப்பி விட பார்த்தாரு, அப்போ தடுக்கி விழுந்தார். அதில் அவர் வந்து கொண்டு வந்து மறுபடியும் ஒப்படைச்சிட்டோம். ஆம்ஸ்டாங் கேஸ் எஃப்ஐஆர் மாதிரியே இருக்கே, இந்த திருவேங்கட என்கவுண்டருக்கு வந்து சொன்னாங்களே கதை, அது மாதிரி இருக்கே இருக்கும். வாந்தி ஒரு என்கவுண்டர் பார்த்தீங்கன்னா போலீஸ் சொன்னாங்க, இதில் நினைக்கிறேன் ஈரோடு கிட்டே எங்கேயோ வாந்தி வருதுன்னா இருக்கா, வண்டியில் போகும்போது காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகணும், அவ்வளோ 1/2 கிலோமீட்டர் உள்ளது. அங்கே வந்து தாக்கம் என்றார். அதுக்கு பிறகு நாங்கள் அவரை என்கவுண்டர் பண்ணோம். இந்த மாதிரி கதைலாம் சொல்லுவாங்க. அது எல்லாமே நீதிமன்றம் தாங்க இதெல்லாம் பார்க்கணும். ஓகே, யார் நம்ம சொல்ல தான் முடியும், விமர்சனம் தான் பண்ண முடியும். இதை சரியாக இது பண்ணுறது நீதிமன்றமும் இந்த வழக்கை நடத்துவாங்க. வழக்கை யார் நடத்துவா? அவங்களே நடத்திக்குவாங்க. இவர்களே குற்றவாளி, இவர்களே வழக்கு நடத்துவாங்க. கேட்டால் சிபிசிஐடி யார் கீழே இருக்குது? அது ஒரு தன்னாட்சி, ஒரு போலீஸை விசாரிக்கிற ஒரு அமைப்பு மாதிரின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதோடைய இதெல்லாம் யார்? இந்த காவல்துறை இதே அமைச்சர் கீழே தானே, இதே உள்துறை அமைச்சர் கீழே தானே. அப்போ அது என்னன்னு முடிவு யார் பண்ணுவார்? முதல்வர் இங்கே அறிக்கை கொடுப்பார், ஒன்றும் நடக்கவில்லை, அவர் இட்லி சாப்பிட்டதால் தான். இருந்தாலும் நான் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கின்றார். முதல்ல தீர்ப்பு எழுதியிருப்பார், இட்லி சாப்பிட்டதுனாலன்னு. இப்போ இந்த கேஸ்ல வலிப்பு வந்து இறந்துட்டாருன்னு. ஆமாம், 2வது தடவை. தடவை தப்பிச்சோட பார்த்து கீழே விழுந்துட்டார். அப்புறம் நான் வந்துட்டு நான் இங்கே இந்த உறவினர்களை யாரை பிடிச்சாங்களே மற்றவங்கள, அவங்க உறவினர்கிட்ட ஒப்படைக்கும் பணியில் இருந்தாராம். ஓகே, அப்போ மறுபடியும் பிரபுன்றவர்கிட்ட வந்து ஃபோன் வந்துதான். தப்பிச்சோட ட்ரை பண்ணார், வலிக்கு விழுந்துட்டார். வலிப்பு வந்துடுச்சு, நாங்கள் வந்து மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகிறோம்.
ஆனால் இவர் வந்து டெம்போ டிராவலில் இருந்திருக்காரு. இவங்க வந்து கோயில் நிர்வாகத்திட்ட ஒப்படைச்சதா சொல்கிறாங்க. கோவில் நிர்வாகம் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனப்போ ரொம்ப அடி ஒரு மாதிரி இருக்குது, நாங்கள் பார்த்தா கேஸ் ஆகிடும், நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. அதற்கு பிறகு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம்னா அங்கே கொண்டு போகும்போது போகிற வழியில் இவர் இறந்துட்டுருக்காரு. இல்லை எப்படியோ இல்லை உயிர் இல்லை போகும்போதுன்னொன்னா அப்படியே இதுக்கு மார்ச்சுவரிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகாமல் எதுக்கு மதுரைக்கு கொண்டு போனாங்க? இது கேள்வியே ஹென்றி திபன் கேட்குறாரு, ஏன் இங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னு கோர்ட்டில் அவர் வாதமாக வைக்கிறார். அப்போது இது ஒன்று. இன்னொன்று, இந்த ஸ்பெஷல் டீம்னு ஒன்று வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. எஸ்பிக்கு ஸ்பெஷல் டீம், எஸ்பி டிசி வச்சுக்குவாங்க, டிசி ஸ்பெஷல், எஸ்பி ஜேசி ஸ்பெஷல் டீம் இருக்கும். இவர்கள் வானளாவிய அதிகாரம் படைத்தவர்கள். நீங்கள் ஒருத்தரை கைது பண்ணால் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கணும். ஒருவரை உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல், ஒருவரை கைது பண்ணால் 24 மணி நேரத்தில் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலில் அடைக்க வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டடி கேட்டு எடுத்துக்கலாம். ரெண்டாவது, அப்படி அவர் குற்றமற்றவரோ இல்லை எதுவோன்னா 24 மணி நேரத்தில் விடுவிச்சிடணும். மூணாவது, குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரைக்கும் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே அவங்க அம்மாலாம் வந்து கேட்டுக்கிட்டு அலைகிறாங்க, பதில் இல்லை. இன்றைக்கி ஹென்றி திபன் ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. எஸ்பி வந்து அவங்க பையன் சேர்த்துட்டான்னு சொன்னார் அவங்க அம்மாட்ட அப்படின்னு. அது உண்மையாக பொய்யா தெரியாது. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாமே வெடிச்சு கிளம்புது. இந்த ஸ்பெஷல் டீம் கையில் இந்த பையனை ஒப்படைக்க வேண்டிய அவசியம் என்ன? அங்கே இருக்கிற கிரைம் தானே விசாரிக்கணும். திருப்பூர் இன்ஸ்பெக்டர் தான் விசாரிச்சிருக்கணும். ஏன் அவங்க அங்கே இருக்கிற கிரைம் போலீஸ் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து விசாரிச்சிருக்கணும். ஏன் டிஎஸ்பி உடைய ஸ்பெஷல் டீம்கிட்ட ஒப்படைச்சாங்க? இந்த கேள்வி வந்து அது சட்டத்தை மீறின செயல் தான். அதுவும் மதுரை டிஎஸ்பி உடைய ஸ்பெஷல் டீம். அப்போ இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, அந்த புகார்தாரருடைய எவ்வளோ செல்வாக்கு மிக்கவர், அவருக்காக யார் பேசணும், இதுலேயும் யார் அந்த சார் வர்றாரு, யார் அந்த செக்ரட்டரியேட் சார், யார் அந்த ப்ரெஷர் கொடுத்த சார், எஸ்பிஏ ஸ்டேஷனுக்கு வர அளவுக்கு பண்ணவர் யார் அப்படின்னு. ஓகே, ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதன் காரணமாக தான் டிஎஸ்பியோடைய ஸ்பெஷல் டீம் வந்து அஜித்குமார் அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அதில் நம்ம சொல்லல, அவங்க எஃப்ஐஆர்லேயே இருக்குது. இந்த கேஸை பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைனை மொத்தமாகவே மீறியிருக்காங்களே சார். ஆமாம், நீங்கள் எங்கெங்கெல்லாம் கூட்டி போய் சிவில் ட்ரெஸ்ஸில் வெளியில் தோப்பில் வச்சு அடிக்கிறது, கோசாலையில் வச்சு அடிக்கிறது, இவங்க கூட்டு போகிறத பொதுமக்கள் பார்த்துருக்காங்க, அடிக்கிறத பார்த்துருக்காங்க. இது எல்லாமே வந்து சில இடங்களில் சிசிடிவியே காமிக்கிறாங்க பொதுமக்கள். இதெல்லாம் பாருங்கள் சார், அவங்க கூட்டு போகிறதெல்லாம் தெரியும் அப்படின்னு. நீங்கள் விசாரணைக்கு ஒருத்தரை கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க ஸ்டேஷனில், அவர் ஒரு இடத்துல பொருள் வச்சுருக்கேன்றாருன்னா அதுக்கு கூட்டு போகலாம். ஆனால் நீங்கள் அங்கங்கே கூட்டு போயிட்டு ரவுண்டு கட்டி அடிக்கிறதுலாம் இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறோம். தோப்பில் வச்சு அடிக்கிறது, இந்த கோசாலையில் வச்சு அடிக்கிறது. லாஸ்ட்டில் இவரை அங்கேருந்து தூக்கிட்டு போனது ஸ்டேஷன்லேருந்து இல்லைல்ல, இந்த கோவிலுக்கு பின்னாடி மாட்டா அங்கேருந்து தானே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது மேஜிஸ்ட்ரேட் போய் பார்க்குறதும் அந்த இடங்களில் தான் உடஞ்ச பிளாஸ்டிக் பைப்பு, இந்த இரும்பு ராடு, மிளகாய் பொடி கரைசல், ரத்தம் எல்லாத்தையும் மேஜிஸ்ட்ரேட் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த தொலைக்காட்சிகளோடு காட்டுறாங்க. அப்போ இது எப்படி, இதுக்கு யார் அனுமதி கொடுத்தது, எந்த அனுமதியின் பேரில் பண்ணாங்க? இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு? ஏன் இன்ஸ்பெக்டர் இந்த சீனுக்குள்ளேயே வரல? ஏன்னா அவர் பண்ணது ஸ்பெஷல் டீம். எஃப்ஐஆர்லேயே அவர் உஷாராக அதை பதிவு பண்ணுறாரு. இந்த கண்ணன் வந்து, ஐயா நான் பணியில் இருந்த பொழுது இந்த மாதிரி இது டிஎஸ்பி உத்தரவு பேரில் இவரை செக்யூர் பண்ணி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு. அது வந்து அவரும் அது விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார். ஓகே. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் நீங்கள் நான் சொன்னேன், இந்த மாதிரி பல கட்டங்கள் ஒவ்வொரு இதுலேயும் உச்சநீதிமன்ற இது மீறியிருக்காங்க, ஒரு சாதாரணமாக காவல் நிலைய நடைமுறையை மீறியிருக்காங்க. புகார் வாங்கினாங்களா தெரியாது, சிஎஸ்ஆர் போட்டாங்களா தெரியாது. 48 மணி நேரத்துக்கிட்ட இருந்திருக்காருல்ல. ஆமாம், 24 மணி கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேலே இருந்திருக்காரு. 48 மணி நேரத்தை விடுங்க, 24 ஹவர்ஸ்க்கு மேலேயே வந்து போலீஸுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்காரு. மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஆஜர்படுத்தல, ரிமாண்ட் பண்ணல, நீதிமன்ற காவலுக்கு கொண்டு போல, எல்லாமே மக்கள் பார்க்குற மாதிரி இவங்க பல இடங்கள்ல சுற்றி இருக்காங்க. ஓகே. இப்போ இந்த விவகாரங்கள் எல்லாமே விசாரணையில் இவர்களுக்கு எதிராக திரும்பும். ஓகே. இப்போ இது வந்து கொலை வழக்காகவும் மாற்றப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஓகே சார், குறிப்பாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, உங்கள் சர்வீஸில் இருந்து டெர்மினேட்டில் சார் பண்ணியிருக்கணும். அது அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நீதிமன்ற நடைமுறை, சட்ட நடைமுறை வந்து சஸ்பெண்ட் தான் ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு சஸ்பெண்டு, ரெண்டாவது வழக்கு பதிவு பண்ணணும், மூணாவது அரெஸ்ட்டு. ஓகே சார். இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சுட்டு அரெஸ்ட் பண்ணு. இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடுச்சு, ஆமாம், தாக்கப்பட்டதுனால மரணம்னு வந்திருக்கும். அந்த அடிப்படையில் இது கொலை வழக்காக மாற்றி, அதான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நல்ல டெவலப்மெண்ட் தான் இதை சொல்லுவேன். ஓகே. கொலை வழக்காக பதிவு செய்து ரிமாண்ட் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல டெவலப்மெண்ட். ஓகே. இதில் மற்றவர்களையும் இணைக்கணும்.
யார் கொலை வழக்கு பதிவு பண்றீங்களோ இல்லையோ, ம். இதற்கு காரணம்ன்றதுல அந்த டிஎஸ்பி ப்ளஸ் ஸ்டேஷன் ஐஓ இன்ஸ்பெக்டரா இல்லை அந்த சம்மந்தமான எஸ்ஐயா யார், இன்ஸ்பெக்டர் தான் இதில் ஐஓவா இருக்காரு ஓகே. அந்த எஃப்ஐஆரில். திருப்பணம் இன்ஸ்பெக்டர். ஆமாம். இப்போ எஸ்பியை வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றிருக்காங்கன்னா மற்றவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஓகே. ரெண்டாவது, இந்த வழக்கு விசாரணை முறைகள் முறையாக நடத்தப்பட்டதா, காவல் நிலையத்தில் சிஎஸ்ஆர் போட்டு பதிவு பண்ணியிருக்கீங்களா, ஓகே, இந்த மாதிரி விவகாரம்லாம் அவங்க நாங்கள் 28 பதிவு பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் வந்துட்டு என்னன்றதை பார்க்கணும். எஃப்ஐஆர் போட்டது கூட சம்பவத்தை தான் எஃப்ஐஆரை போட்டிருக்காங்க. நகை காணாமல் போய் இவங்க புகார் கொடுத்துருக்காங்க. இந்த புகாரின் பேரில் அஜித்குமார் என்பவர் மேலே சந்தேகப்படும் நபர்கள் அப்படின்னு ஒரு இது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி எதுவும் பண்ண மாதிரி இல்லை. இது சம்பவம் நடந்த பிறகு வலிப்பு ஏற்பட்டு அவர் இறந்துட்டாரு, இந்த மாதிரி கூட்டு போனோம் வந்தோன்றதுக்கு இல்லை, அதுதான் எஃப்ஐஆரை போட்டிருக்காங்க. ஓகே. அப்போ இவர் மேலே அந்த போட்ட செக்ஷன் அஜித்குமார் குற்றவாளி, அதாவது யார் குற்றம் சாட்டப்படுபவர், அவர் என்ன செக்ஷனு, குற்றம் இது புகார் அளிப்பவர், ஓகே, தாமதமா எந்த டேட்டில் புகார் கொடுத்தாங்க, குற்றம் நடந்த இடம் எது, இந்த மாதிரிலாம் ஒரு எஃப்ஐஆரில் டீட்டெயில் இருக்கும்ல, அந்த மாதிரி எஃப்ஐஆர்னு பார்த்தா இல்லை, கேட்டால் சிஎஸ்ஆர் கொடுத்தாங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரம் ஏன் வந்து இந்த ஒரு ஸ்டேஷனில் ஒரு கோயிலில் நடந்த விவகாரம் ஒரு 8 சவரம் 9 சவரம் நகை 2500 ரூபா பணம்னா, இது எதுக்கு டிஎஸ்பி ஸ்பெஷல் டீம் விசாரிக்கிற அளவுக்கு வந்து ஸ்பெஷல் டீம் வந்து கேட்டுக்கொண்டதின் பேரில் நான் ஒப்படைக்கிற அளவுக்கு என்ன அவ்வளோ ஒரு சீரியஸான இஷ்யூ. யாரோ ஒருத்தவங்க ப்ரெஷர் அப்போ ஏதோ ஒரு இடத்துல இவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்குது அப்படின்னு. இன்னொன்று, ஒருத்தன் எவ்வளோ அடி தாங்குவான், ஒரு வேளை எடுக்காதவன் என்ன சொல்லுவான், எடுக்கலன்னு தான் சொல்லுவான். எடுத்திருந்தா கூட கொஞ்சம் புதுசா. அதுவும் இன்னொரு விஷயம், அந்த பையன் மேல ப்ரீவியஸ் கேஸ் எதுவுமே கிடையாது. அவன் ஒரு இஷ்யூ ஷீட்டரோ இல்லை 1-2 கேஸோ இந்த மாதிரி எதுவுமே அந்த பையன் பேர்ல கிடையாது. உழைச்சி வாழணும்னு நினைச்ச பையன். ஆமா. என்ன அந்த கோயில் இதுல என்ன கொடுக்க போறாங்க, 10,000 ரூபாய் கிடைக்குமா? இத்தனைக்கும் டெம்பரரி ஸ்டாஃப் சார், அந்த பையன் டெம்பரரி ஸ்டாஃப், ஒப்பந்த ஊழியர், செக்யூரிட்டி. அதுல என்ன அப்போ நேர்மையா உழைச்சி வாழணும்னு நினைக்கிற பையன் இந்த மாதிரி எடுத்தா மாட்டிக்கும் தெரியாதா? அப்படி திருடணும்னு என்ன இருக்கவன் திருடுவான். சரி, அவன் அப்படி திருடினா கூட அதுக்கு இது தண்டனை இல்லையே. ஸோ ஒரு கிரைம் அக்யூஸ்டா, உங்களுக்கு தெரியாத விஷயம் தெரியாது, ஒரு கிரைம் அக்யூஸ்டா இருந்தா அதுக்கு பயந்துக்கிட்டு போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லிடுவான் சார். ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டரா இருந்தா நிச்சயமா போலீஸ் கூட்டு போனோடனே பயம் வந்துடும். ஆமா. அப்புறம் லைட்டாக அடிக்க ஆரம்பிச்சாங்க இல்லை வேற ஏதாவது பண்ணாங்கன்னா, இல்லை போலீஸ் வேற மாதிரிலாம் விசாரிப்பாங்க. அவன் சொல்லிட்டான்டா அப்படின்ட்டுருவாங்க. ஆமாம். வேற ஒருத்தனை கூட இல்லையா, அப்போ இவனுக்கு பயம் வந்துடும். அவன் சொல்லிட்டானா அப்போ நம்ம மறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்க போலீஸ் வேற விதமாக கொண்டு வந்துருவாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர்னா அவங்களுக்கு தெரியும், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர்கிட்ட இந்த மாதிரி காமிக்கவும் மாட்டாங்க. அக்யூஸ்டு கிட்ட வேணா இது பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து எப்படின்னா, அக்யூஸ்டு கிட்ட சோறு வாங்கி பிரியாணி வாங்கி கொடுத்து எல்லாம் இது பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர் போட்டு இந்த மாதிரி 3rd டிகிரி இதெல்லாம் பண்ணுறது. அப்போ இந்த பையன் எடுத்துருந்தானா உண்மையிலேயே 2-3 அடியிலேயே சொல்லியிருந்திருப்பான், உண்மையை சொல்லியிருப்பான், நான் தான் எடுத்தேன். அப்போ இங்கே நகை எங்கே மிஸ் ஆச்சுன்றது தான் இப்போ பெரிய கேள்விக்குறி. அப்போ இது எல்லாமே இந்த கம்ப்ளைண்ட் யார், கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க, அந்த கம்ப்ளைண்ட் காப்பி எங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு முறையான ஒரு அறிவிப்பாக. சார், இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட லூப் ஹோல் இருக்கு போல இருக்கே சார். கேஸு அதுதான் சொல்கிறேன், முதல்ல ஸ்டேஷனில் விசாரிக்காமல் எதுக்கு வந்து வெளியில் விசாரிச்சிங்க. ஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட கிரைம் போலீஸ் அங்கே இருக்காங்கல்ல, எஸ்ஐ இருப்பார், இன்ஸ்பெக்டர் கூட இருப்பார் சில ஸ்டேஷனில். இது கொஞ்சம் ரூரல் இந்த மாதிரினா எஸ்ஐ லெவலில் கிரைமில் இருப்பாங்க, அவங்களுக்கு டீம் இருக்கும், அவங்க தானே விசாரிக்கணும். எதுக்கு டிஎஸ்பி, அது முதல்ல டிஎஸ்பி உடைய ஸ்பெஷல் டீம் வந்து விசாரிக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமானது. 2020 ஒரு லாக்அப் டெத் அந்த ஆட்சியை மாற்றியது, அந்த ஆட்சி கெட்ட பேரை கொடுத்தது. என்னதான் ஒரு சிபிஐ விசாரணை எல்லாம் போட்டாலும் இவர்கள் எடுத்துக்கிட்டு பண்ண இது. அன்னைக்கு பொங்குன நடிகைகள் அன்சிகா மொத்வானி, 4-5 நடிகைகள் ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குலாம் இதெல்லாம் தெரியுமா? அவங்களுக்கு ஏதாவது தமிழ்நாட்டை பற்றி தெரியுமா, அரசியல் பற்றி தெரியுமா? நடிகர் சூர்யா மிச்சர் சாப்பிடுவோம், நம்மெல்லாம் மிச்சர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம், இப்படிலாம் பொங்குனவங்களாம் இன்னைக்கு எங்க? அவர் எங்கேயோ ஒரு இடத்துல உல்லாசமாக ஒரு இது ட்வீட் பண்ணியிருக்காரு, நான் ஒய்ஃபோட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி. நான் என்ன பொங்குறீங்கன்னா எல்லாத்துக்கும் பொங்குங்க, இல்லை நடிகர்களாக இருங்க. ஏன்னா நடிகர்களுக்கு இந்த உலகமே தெரியாது. ஆமாம், அவங்களாம் வேற உலகத்தில் வாழ்வாங்க. அதிகமாக அவர்களுக்கு ரொம்ப களைப்பாயிட்டாங்கன்னா பப்பு பாரு அப்படி போயிடுவாங்க. அவங்க உலகமே தனி. நான் பேசும்போது இங்கே வந்து ரசிகர்களுக்காக உயிரை கொடுப்பேன், அதை கொடுப்பேன்னுவாங்க. ஆனால் அவங்க உலகம் தனி. அப்படி போங்க. இல்லை இங்கே வந்துட்டிங்களா எல்லாத்துக்கும் பண்ணுங்கள். இல்லாட்டி இந்த மாதிரி லகட பாண்டிகள் மாதிரி, இந்த சத்யராஜ், இந்த கார்த்திக்கு, இந்த இவர் சூர்யா, இந்த மாதிரி. அப்போது நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ பண்ணுறாங்கல்ல, ஒரு அமித்ஷா பேட்டி கொடுக்குறாருன்னா அவர் வந்து ஆளுகின்ற அரசை குற்றம் சாட்டி பல விஷயம் சொல்லியிருப்பார் அந்த பேட்டியில். ஆனால் போகிற போக்கில் அவர்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்களே என்ன ஆட்சி வரும், என்டிஏ தாங்க ஜெயிக்கும், யாருங்க முதலமைச்சர்,
அதிமுக இருந்தாங்க ஒருத்தர் முதலமைச்சர். ஏன் எடப்பாடி பேரை சொல்லல? எடப்பாடி பேர் சொல்லல. அப்போ செங்கோட்டையனா, எஸ்பி வேலுமணியா? இந்த ஒரு படத்தில் விவேக் காமெடி வரும், சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. சார் சூரியன்றீங்களா, நீங்கள் வந்து திமுகவா அப்படி இந்த மாதிரிலாம். அந்த மாதிரி இதுக்கு இவர்கள் ஒரு இதை சொல்லிடுறாங்க, இன்டர்பிரிட்டேஷன். ஆனால் அன்னைக்கு காலையில இருந்து மதியானம் 2 மணி வரைக்குமே எல்லா புல்லட்டின் நான் பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா நம்ம வேலை அதுதானே. ஆமா அந்த புல்லட்டின்ல ஏதாவது மாற்றுவாங்க, ரன் டவுனில் மாற்றுவாங்கல்ல, நியூஸ் ஆமா. பழசு கொஞ்சம் அப்படி எதுவுமே இல்லை. திரும்ப 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 கூட்டணி ஆட்சியா இதுவா அதுவான்னு அவர்களும் இதில் ஒன்றுமே முன்கை எடுக்காமல் ஏடிஎம்கே வேடிக்கை பார்த்துருந்தாங்க, அமைதியா இருந்தாங்க. அவர் உளுந்தூர் நயினா பேட்டை- நாகேந்திரனை கேட்டால் அவர் என்னமோ என்னை நீங்கள் காதலியுங்கள் அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னா ஒருத்தர் எப்படி வெக்கப்படுவாரோ அந்த மாதிரி வெக்கப்படுறாரு அவர். ஏன் கூட்டணியா ஆட்சியா யார் முதலமைச்சர் கேட்கறதுக்கு அவ்வளோ வெக்கப்படுவீங்க? அதுக்கப்புறம் நேரடியா ஏங்க அமித்ஷா என்னங்க சொன்னாரு, அங்க பிரதமர் மோடி இங்க எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடினாரு. அப்புறம் என்னங்க சந்தேகம், டெய்லி உங்களுக்கு ரினியூல் பண்ணுவாங்களா இப்படின்னு நேரடியா கேட்டா வேலை முடிஞ்சிடும். மேலே பார்க்குறாரு கீழே பார்க்குறாரு அதுக்கப்புறம் சொல்லிட்டு போறாரு. அவரு எச் ராஜாவை கேட்டா என்டிஏ ஒன்லி, என்டிஏ பார்லிமெண்டரி பாடி ஒன்லி டிசைடட் அப்படி இப்படின்றாரு. அதுக்கப்புறம் கேட்டா அதுதான் ஏற்கனவே அமித்ஷா ஜி சொல்லிட்டார்ல அப்படின்றாரு. ஏன் இதை நேரடியா முதல்ல சொல்லுங்களேன், உங்களுக்கு என்ன தயக்கம்? அவங்க இதுக்கு வெறும் வாய் மெல்றது, நீங்க ஏன் தீனி அதிமுக இருந்து வைகை செல்வனும் ராஜேந்திர பாலாஜி மட்டும் ரியாக்ட் பண்ணிருக்காங்க தவிர எடப்பாடி டைரக்டா ரியாக்ட் பண்ண மாட்டேங்க. எடப்பாடி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் உளுந்தூர்பேட்டையில வச்சு அவரு பேசுறாரு. நேரடியா டைரக்டா அடிச்சிட்டாரு. ஏங்க எல்லாத்துக்கும் எடப்பாடின்னு சொல்ல முடியாதுல்ல. இல்ல அவர் எங்கேயாவது பயணத்துல இருப்பாரு, ஏன் சொல்லல அப்படின்றது. ஏன் டெய்லி கேப்பியா? இந்த அரபி கதையில வரும், ஒரு பாட்டிமா எந்திரிச்சு காலைல கேட்கும், ஏ மாய கண்ணாடியே, என்னை விட உலகில் அழகில் சிறந்தவள் யாராவது இருக்கிறாளா? உன்னை சிண்ட்ரல்லா தான் இருக்கிறா பாரு அப்படின்னு. உடனே கம்முன்னு போயிடும். அன்னைக்கு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் இதே கேள்வி, இதே மாதிரியா டெய்லி எழுந்திரிச்சு கூட்டணி ஆட்சியா சார்? யார் சார் முதல்வர் வேட்பாளர்? சார் கூட்டணி ஆட்சி இல்லை சார். சார் எடப்பாடி தான் முதல்வர் சார். டெய்லி ரினியூவல் பண்ணணுமா? இதை போய் அங்கே கேளுங்களேன். டெய்லி திருமாவளவன் ஒரு நாளைக்கு இப்படி பேசுறாரு, ஒரு நாளைக்கு இப்படி பேசுறாரு, ஒரு நாள் சிஎம்க்கு சவால் விடுறாரு, ஒரு நாள் தான் கட்சிக்காக சவால் விடுறாரு. கட்சியை கலைச்சு விட்டு போயிடுவேன், தேர்தலில் நிற்க மாட்டேன், சீர்திருத்தமா மாத்திடுவேன். யாருக்கு சொல்றாரு இதை? நாம்கி வாசேவுக்கு நான் வந்து வேட்பாளர் போடுவேங்கிறாரு. யாருக்கு சொல்றாரு? ஆலூர் சானவாசுக்கு, வன்னியரசுக்கு, இந்த கும்பலுக்கு தான் சொல்றாரு. கட்சியை நான் சீர்திருத்த சங்கமா மாத்திடுவேன் பாத்துக்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? எம்எல்ஏ எம்பின்னு என்ன சும்மா என்ன தொல்லை கொடுத்துன்னு வரீங்களா? அதான அர்த்தம். 8-10 சீட்டுக்கு எங்களை முடக்கணும்னு நினைக்காதீங்க. பன்னு ஜாம் ஏதோ ஒன்று சொன்னாரு, அந்த மாதிரி நினைச்சீங்களா அப்படின்னு யார சொல்றாரு? எடப்பாடி. அதிமுகவுக்கு அட்வைஸ் பண்றாரு. இவருக்கே இங்க இது பிரச்சனை, நாளைக்கு 6 சீட்டா 4 சீட்டான்னு. இவர் வந்து உங்களை கபலீகரம் செய்யுது. நான் கேட்குறேன், 10 சீட்டு வாங்கியிருந்தீங்கல்ல, 12 சீட். கலைஞரே 12 சீட்டு கொடுத்தாரு, அதுக்கப்புறம் 10 கொடுத்தாரு. அப்ப 6 சீட்டுக்கு உங்களை போட்டா அமுக்குனாங்களே, அது கபலீகரமான அதுக்கு பேரு கபலீகரம் தானே? 63 சீட்டு இருந்த காங்கிரஸுக்கு 25 சீட்டு, அதுக்கு பேர் கபலீகரம் தானே? பாசிச எதிர்ப்புக்காக நாங்க வந்து ஒற்றுமையா இருக்கோங்கிறாங்க. வேற என்ன சொல்ல முடியும்? அடிமைத்தனத்துன்னு போயாச்சு, அப்ப உருட்டணும்ல, எதையாவது சொல்லி உருட்டணும். நம்ம பத்திரிகையாளர்ல ஒரு டீம் சுத்திட்டு இருக்கோம் தெரியுமா? ஏன் திமுக ஆதரிக்கிற, பாஜக உள்ள வந்துடும் அப்படி சொன்ன ஆளுங்களாம் இப்போ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, ஐயோ என்னடா பாஜகவோட மோசமாகுது இது அப்படின்னு. அதனால இந்த விவகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இதை தான் பெருசா எடுத்துக்கிட்டு உருட்டினாங்க. அன்னைக்கு டிபேட் கூட அது கிடையாது. மறுநாள் தான் இந்த மாதிரி விஷயம். என்ன ஒரு நல்ல விஷயம்னா, ஏடிஎம்கே பாஜகலாம் இந்த விவகாரத்துல இறங்கி கையில் எடுத்திருக்காங்க, கொஞ்சம் கையில் எடுத்தாங்க. விஜய் தூங்கி இன்னைக்கு காலைல தான் எந்திரிச்சிருக்காப்புல. எந்திரிச்சோன்னே விஷயத்த சொன்னு, ஐயோ அப்படியா அப்படின்ட்டு அறிக்கை, அறிக்கை எழுதி எடுத்துட்டு வாப்பான்ட்டு கோஸ்ட் ரைட்டர் அவ்வளவுதான். இருக்கவே இருக்காரு ஒருத்தர் பட்டிமன்ற பேச்சாளர். ஆமா, முதல் நாள் தான் நம்ம புசி ஆனந்த் ஒரு சின்ன அறிக்கை கொடுத்துட்டு போயிட்டாரு. அவங்க வேலை முடிச்சு இவங்க வேலை முடிச்சு, அவ்வளவுதான். இதுதான் இன்னைக்கு இந்த விவகாரங்கள்ல. ஏன் சார் ஏடிஎம்கே லாஸ்ட் டைம்ல சாத்தாங்குளத்துல டிஎம்கே எப்படி அரசியல் பண்ணாங்களோ அதே மாதிரி ஏடிஎம்கே பண்ணிருக்கோம், ஏன் இவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போக மாட்டேங்கிறாங்க? நான் தான் சொல்றேன், இந்த அமித்ஷா மேட்டர்லயே அவரு சொன்ன குற்றச்சாட்டுகளை பெருசாக்கிருக்கலாம்ல அன்னைக்கு காலையில. அதான் திமுக மேல வச்ச குற்றச்சாட்டுகள் காடு கீடுன்னு போட்டு வச்சு செஞ்சிருந்தா அவங்க அந்த மேட்டர் கையில் எடுக்க முடியுமா? அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் அவர்கள் கையில் எடுக்கிறது. நான் இது முதல்ல ஏன் சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு இப்படி பண்றாங்கல்ல, அழுத்தம் கொடுத்து நீ பண்ணு நீ பண்ணு, எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அன்னைக்கு ஃபுல்லாக ரன் டவுன் ஃபுல்லாக எல்லா மெயின் சப்ஜெக்டாக இதுதான் இருக்கணும், இதை நீங்கள் கட் பண்ணவே கூடாதுன்னு தான் போகுது, நைட்டு டிபேட்டுன்னு எங்கேயோ இருந்து அழுத்தம் கொடுக்கப்படுகிறதுல. இதே மாதிரி தான் சாத்தான்குளத்தில் இந்த நடிகையை கூப்பிட்டு நீ ஒரு ட்வீட் பண்ணு. சாத்தான்குளம் எங்கெங்க இருக்குது? சவுதி அரேபியாவில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கோங்க. அதுங்க இல்லைம்மா தமிழ்நாட்டில் தான் இருக்குது, நீ நாங்கள் போடுறோம், அதை நீ ட்வீட் பண்ணிக்கோ, காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இப்படி தான்
சில நேரம் பாத்தீங்களா ஒரே மாதிரி எல்லாருமே காப்பி அது வந்து பிஜேபி அல்காரிதம் சார். அது வந்து டிஎம்கே இங்கேயே வந்தது பண்றாங்க. இங்கேயே வந்தது. அது என்ன அர்த்தம்னா ஒரு மெசேஜ் போயிடும், இவங்க அதை மாத்த கூட செய்யாம அப்படி தூக்கி paste கமா, full பண்ணிட்டு, stop ஐயா தான். பண்ணிட்டேன் ஐயா அப்படின்னு போறது. இந்த ஆட்கள் தான். அப்போ என்ன தெரியுது, இவர்கள் யாரும் அக்கறையின் பேரில் செய்யவில்லை, ஒரு அழுத்தத்தின் பேர்ல அழுத்தத்தின் பேரில் செய்துள்ளாங்க. இன்னைக்கு அந்த அழுத்தம் இங்க இருந்து கொடுக்க இவளால முடியல. இன்னொன்னு கொடுத்தா கூட பல விஷயங்கள் கண்ணு முன்னாடி வந்து போவோம்ல, சினிமா, வாழ்க்கை, பல விஷயங்கள். அதனால இன்னைக்கு அவங்க யார் அஜித்குமார் நம்ம இது குட் பேட் அக்லியில் நடிச்சார் அவரா அப்படின்னுவாங்க. இல்லைங்க அவர் திருப்போணத்தில் ஒரு செக்யூரிட்டிங்க செத்து போயிட்டாருங்க. அப்படிங்களா, சரிங்க அப்படின்னு போயின்னே இருப்பாங்க. இதுதான் இன்னைக்கு நிலைமை. அதனால இந்த மாதிரி பொங்கும்போது திடீர் பொங்கல்லாம் பொங்குனா அந்த பொங்கல் சந்தேகப்படணும் நாம. அந்த பொங்கல் நல்லா இருக்காது, தீஞ்சு போயிடும். இதுதான் இன்னைக்கு நடிகர்கள் அரசியல் வரதுலும் சிக்கல். ஓகே சார். இவரும் திடீர் பொங்கல் முடியல விஜய்னாலையும். நீங்க ரெகுலரா அரசியல் கவனிச்சிட்டு இருக்கிறீங்க. இப்போ நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் முன்னாடி அந்த எஸ்பியை விஆர்ல போட்டது முதற்கொண்டு நம்ம அப்டேட்டா உட்காந்து பேசுறோம். ஏன்? இதுதான் நம்முடைய ப்ரொஃபஷன். நம்ம இதை கவனிக்கிறது தான் நம்ம வேலை. இதை தாண்டி இன்னும் என்னென்ன இருக்கு, இதுதான் நம்முடைய வேலை. அதே மாதிரி அரசியலுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க வேலை என்ன? அன்றாட நிகழ்வு ரியாக்ட் பண்ணணும். ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது, நீங்கள் எதிர்க்கட்சி அரசியல் பண்றீங்கன்னா ஆளுங்கட்சி என்னென்ன மக்களுக்கு பாதிப்பு இருக்குதோ அதுல உங்களுடைய ரியாக்ஷன் என்னன்னு எதிர்பார்த்துட்டே தான் இருப்பாங்க. நீங்க விஜய் அரசியலுக்கு வராத விஜய்னா என்ன பண்ணுவாங்க? அவரு கோட் படப்பிடிப்புல இருக்காரு, அங்க இருக்காருன்னு கம்னு வந்துருவாங்க. அரசியலுக்கு வந்துட்டா பிறகு உங்கள்ட்ட என்ன ஆச்சுன்னு கேட்பாங்களா? அதுவும் செலக்டிவா தான் ரியாக்ட் பண்றாரு. அப்போ இது வந்து பொங்கல். இந்த நடிகர்கள் எப்படி பொங்குறாங்களோ அந்த பொங்கல். அதனால கேட்டா என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்திலேயே இலங்கை தமிழர், அந்த காலத்திலே அனிதா, அந்த காலத்துல தூத்துக்குடியில், Sterlite. எல்லா காலத்துலயும் வேணும். அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா எல்லா காலத்து நாளைக்கு இப்ப பேசி முடிச்சோன்னா மத்தியானம் வேற ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கும் ரியாக்ட் பண்ணணும். நீங்க அதான் அரசியல்வாதிகள். நீங்க வந்து தூங்க முடியாது. நீங்க எல்லா விஷயத்துலயும் நீங்க எனக்கு என்னன்னு சொல்ல முடியாது. அப்போ விசாரிக்கணும். அதுக்கு ஒரு டீம் வச்சிருக்கணும். இப்படி கொடுக்கலாமா, இந்த அரி கரெக்டா இருக்குமா, இதுல வந்து நம்ம வந்து FBI விசாரணை வேணும் அப்படின்னு போட்டா வச்சுங்க. டேய் FBI எங்கடா இருக்குது? FBI ஏதாவது வெளிநாட்டு இதுரா, இல்லை ரா விசாரணை, டேய் அது சர்வதேச சம்மந்தப்பட்டது, இது மாதிரிலாம். அப்போ எப்படி கொடுக்கணும் ஓகே சார்? அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, கூட இருப்பாங்க. சார் இப்படி கேட்கலாம் சார், இது பண்ணலாம். அதை என்ன கேட்டிருக்காரு, வெள்ளை அறிக்கை வேணும்னு ஒரு புது கோரிக்கை. இது மாதிரி விஷயங்கள் தான் நம்ம கேட்குறோம். அதை அன்றே கொடுங்க. இவரு 2 நாள் கழிச்சு கொடுக்குறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த சிவகங்கை திருப்புவனம் இஷ்யூவில் என்ன நடந்திருக்கிறத பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நீதிமன்றத்துடைய கைக்கு போனதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்திருக்கு. அஜித்குமாரை தாக்குன போலீஸ் மீது வந்து கொலை வழக்கு போட்டு கைதாகி ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு இது மிக முக்கியமான டெவலப்மெண்ட்டாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். நேரில் நேரம் கொடுத்து பேசினதுக்கு நன்றி. நன்றி சார்.